அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி தமிழம் சேனல்ல ஒரு அற்புதமான ஆன்மீக கதையைத்தான் பார்க்க போறோம். விதிப்படி சாக வேண்டிய ஒரு சிறுவன் தன் பக்தியாலேயே அந்த விதியையும் மாற்றி யமதர்மராஜனையை எதிர்த்து நின்ற கதை அது. மிருகண்டு முனிவர் மருத்வதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தபோது ஈசன் அவர்களுக்கு ஒரு சவாலான தேர்வை கொடுத்தார். 100 வயது வரை வாழும் அறிவற்ற மகன் வேண்டுமா, அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் சகல குணங்களும் அறிவுமுள்ள மகன் வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் 16 வயது வாழ்ந்தாலும் அறிவான மகனே போதும் என்று கேட்டார். அப்படி பிறந்தவர்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் வளர வளர சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டார். அவருக்கு 16 வயது நெருங்குவதை அறிந்த பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுதனர். காரணத்தை அறிந்த மார்க்கண்டேயன் கலங்கவில்லை. என்னை உருவாக்கிய ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் கடலோரத்தில் இருந்த திருக்கடையூர் திருத்தலத்திற்கு சென்று அங்கிருந்த சிவலிங்கத்தை அமிர்த கடேஸ்வரர் கட்டிப்பிடித்து தியானத்தில் ஆழ்ந்தார். மார்க்கண்டேயனின் 16வது வயது முடிந்த அந்த தருணத்தில் யமதர்மன் தனது எருமை வாகனத்தில் நேராக மார்க்கண்டேயனிடம் வந்தார். யமனின் பயங்கரமான உருவத்தை கண்டும் அஞ்சாத மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இன்னும் இறுக கட்டிக் கொண்டார். யமன் தனது பாசக்கயிறை வீச அது மார்க்கண்டேயன் கழுத்தோடு சேர்த்து ஈசனின் லிங்கத்தையும் சுற்றியது. லிங்கத்தின் மீது கயிறு விழுந்ததும் பிரபஞ்சமே நடுங்கியது. தன் பக்தனையும் தன்னையும் சேர்த்து கட்டி இழுக்க துணிந்த யமனின் செயலால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் லிங்கத்தை பிளந்து கொண்டு ஆக்ரோஷமாக வெளிப்பட்டார். காலனுக்கே காலன் நான் இருக்கையில் என் பக்தனைத் தொட உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று கர்ஜித்தார். தனது இடது காலால் யமனின் மார்பிலேயே ஓங்கி உதைத்தார். யமன் நிலை குலைந்து கீழே விழுந்து மாண்டார். உலகத்தில் இறப்பே இல்லாமல் போனது. பின்னர் மற்ற தேவர்களின் வேண்டுதலால் யமனை மீண்டும் உயிர்ப்பித்த ஈசன் மார்க்கண்டேயனை பார்த்து நீ என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரமளித்தார். யமனுக்கே காலனாக வந்ததால் சிவபெருமானுக்கு காலசம்ஹார மூர்த்தி என்ற பெயர் வந்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னாலோ மறக்காம நம்ம ஸ்டோரி தமிழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.